நீங்க ஒரு முக்கியமான மேடையில பேச போறீங்க. 1000 கண்கள் உங்கள பாக்குது. பேச வேண்டிய குறிப்புகள் எல்லாம் தயார் பண்ணிட்டீங்க. ஆனா மைக் முன்னாடி நின்ன அந்த முதல் வினாடி உங்க உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. ம் நீ சொதப்ப போற, முதல் வரியையே மறந்துட்டியே, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்க போறாங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. கரெக்ட். உடனே கைகள் நடுங்கும், வார்த்தைகள் குளறும். ஆமா. நீங்க நினைச்சதை விட ரொம்ப மோசமா பேசிட்டு கீழே இறங்குவீங்க. இப்போ உங்க மிகப்பெரிய எதிரி அந்த மேடையிலேயோ உங்கள பார்த்த பார்வையாளர்கள் மத்தியிலயோ இல்ல, உங்க மூளைக்குள்ளேயே இருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே இது பலருக்கும் தினமும் நடக்கிற ஒரு விஷயம்தான். கண்டிப்பா. இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு நேயர்கள் எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் நம்மள பலருக்கும் தினமும் நடக்கிற ஒரு உளவியல் போராட்டம் பத்தி தான். திமோத்தி கால்வே எழுதின இன்னர் டென்னிஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான புத்தகத்தோட குறிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சரியான ஒரு தொடக்கம் இது. இந்த புத்தகம் டென்னிஸ் விளையாட்ட ஒரு மையமா வச்சிருந்தாலும், இது முழுக்க முழுக்க மனித மனசோட செயல்பாட்டை பத்தினது தான். ஓஹோ, அதாவது எல்லாருக்குமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும், அங்க 2 வகையான விளையாட்டுகள் ஒரே நேரத்துல நடந்துட்டே இருக்கு. ஒன்னு அவுட்டர் கேம், அதாவது வெளி விளையாட்டு. ம். இது நிஜமான எதிரிக்கு எதிரா வெளி உலக தடைகளை தாண்டி விளையாடுறது. ஒரு டென்னிஸ் மைதானத்துல எதிராளியோட சர்வை எதிர்கொள்றதோ, அல்லது உங்க ஆபீஸ்ல ஒரு கஷ்டமான ப்ராஜெக்ட முடிக்கிறதோ இந்த வெளி விளையாட்டு தான். சரி, அப்ப 2வது விளையாட்டு. ஆ அதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. அதை இன்னர் கேம், அதாவது உள் விளையாட்டு அப்படின்னு சொல்றாரு. இது உங்க மனசுக்குள்ளேயே நடக்கிறது. சந்தேகம், பயம், பதற்றம், தன்மேலேயே நம்பிக்கை இல்லாத நிலை, இந்த மாதிரி அகத்தடைகளை தாண்டி எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த உள் விளையாட்டு. கரெக்ட். இதுல நீங்க ஜெயிக்காம உங்களால வெளி விளையாட்டுல உங்களோட முழு திறனையும் ஒருபோதும் வெளிக்காட்ட முடியாது. வாவ், ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த உள் விளையாட்டை பத்தி புரிஞ்சிக்க ஆசிரியர் மனித மனச 2 வகையா பிரிக்கிறாரு. அதாவது நம்ம எல்லாருக்குள்ளே எப்பவுமே ஒரு உரையாடல் நடந்துட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுல எதற்கு எடுத்தாலும் கட்டளையிடுற, விமர்சிக்கிற ஒரு அகங்காரம் கொண்ட மனச செல்ஃப் 1 அப்படின்னும், உண்மையிலே அந்த செயலை செய்யற உடம்போட இயல்பான திறனை செல்ஃப் 2 அப்படின்னும் அவர் பிரிக்கிறாரு. தான் இந்த பாஸோட வேலை. ரொம்ப சரியான ஒரு உதாரணம். ஆனா இந்த செல்ஃப் 2 மிக மிக திறமையான ஒரு தொழிலாளி மாதிரி. அந்த தொழிலாளிக்கு ஒரு வேலையை எப்படி சிறப்பா செய்யணும்னு இயற்கையாவே தெரியும். ஆனா அந்த பாஸ் பக்கத்திலே நின்னுட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதால அந்த தொழிலாளி பதற்றமாகி எந்த வேலையும் சரியா செய்ய முடியாம திணறான். அந்த மைக்ரோ மேனேஜர் உதாரணம் இதுக்கு கச்சிதமா பொருந்தது. அந்த பாஸ் ஏன் அப்படி பண்றார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னன்னா, செல்ஃப் 1க்கு எப்பவுமே செல்ஃப் 2 மேல ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது. ஓ, அதனாலதான் இந்த தொந்தரவா? ஆமா, எல்லாவற்றையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆசை. ஒரு டென்னிஸ் பிளேயர் பந்து அடிக்கும்போது இந்த செல்ஃப் 1 தான் உள்ள இருந்து ராக்கெட்டை சீக்கிரம் பின்னாடி கொண்டு போ, பந்த பாரு, சரியாடி அப்படின்னு திரும்ப திரும்ப கட்டளையிடுது. இப்படி தொடர்ந்து கட்டளை போட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? இப்படி நம்பாம கட்டளையிடும்போது என்ன நடக்கும்னா, நம்ம உடம்போட தசைகள் எல்லாமே இறுக்கமாயிடும். அந்த தொழிலாளி பதற்றத்துல உறைஞ்சு போற மாதிரி நம்ம உடம்பும் உறைஞ்சு போயிடும். செல்ஃப் 1 எவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்ப கட்டுப்படுத்த நினைக்குதோ அவ்வளவு மோசமா தான் செல்ஃப் 2 வேலை செய்யும். நேர்களே, இத நீங்களே பலமுறை உணர்ந்திருப்பீங்க. நீங்க புதுசா கார் ஓட்ட பழகும்போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அசைவையும் உங்க மனசு, அதாவது செல்ஃப் 1 கவனிச்சு கட்டளை போடும். கரெக்ட். ஆனா நல்லா கார் ஓட்ட தெரிஞ்ச பிறகு உங்க உடம்பு இயல்பாவே அந்த வேலையை செய்யும். நீங்க பாட்டு கேட்டுட்டோ பக்கத்துல பேசிட்டோ ரொம்ப சாதாரணமா கியரை மாத்துவீங்க. ஆமா. ஆனா திடீர்னு நாம சரியாதான் கியர் மாத்துறோமா அப்படின்னு உங்க மனசு உள்ள புகுந்து தீவிரமா கவனிக்க ஆரம்பிச்சா வண்டி கண்டிப்பா தடுமாறும். அந்த இயற்கையான ஓட்டத்தை செல்போன் கெடுத்துடும் இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் ஆசிரியர் இயற்கையான கற்றல், அதாவது நேச்சுரல் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. சின்ன குழந்தைங்க எப்படி நடக்க கத்துக்கிறாங்க அப்படின்னு கவனிச்சு பாத்திருக்கீங்களா? அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சே. ஆமா, ஒரு குழந்தை தவிழ்ந்து பிறகு எழுந்து நிற்க முயற்சி பண்ணி கீழே விழுது. அப்போ அந்த குழந்தை நான் ஒரு முட்டாள், எனக்கு பேலன்ஸே வரல அப்படின்னு தன்னைத்தானே விமர்சனம் பண்ணிக்காது. கரெக்ட். அதுங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்தனை இருக்காது. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ சுய விமர்சனமோ இல்லாம அந்த அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டு மறுபடியும் எழும். ஏன்னா அந்த குழந்தைக்குள்ள செல்போனோட ஆதிக்கம் இன்னும் உருவாகல. அங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிற அகங்காரம் இல்ல. வாவ், ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. வளர வளர அந்த இயற்கையான கற்றலை நம்ம முற்றிலுமா மறந்துடுறோம்.
இந்த புத்தகத்துல வர்ற ஒரு வக்கீலோட உதாரணம் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்டது. ஓ, அந்த சர்வ் பண்ற உதாரணம் தானே? ஆமா, அதேதான். அந்த வக்கீல் டென்னிஸ் சர்வ் பண்ணும்போது முகமெல்லாம் ரொம்ப இறுக்கமா வச்சுக்கிட்டு கைய ஒரு இரும்பு தடி மாதிரி வச்சுக்கிட்டு முழு பலத்தையும் பயன்படுத்தி சர்வ் பண்றாரு. ஆனா அந்த சர்வ்ல ஒரு துளி கூட பவர் இல்ல. ம் அப்போ பயிற்சி கொடுக்கிற ஆசிரியர் அவர்கிட்ட உங்க சர்வ்ல பவர் இருந்ததா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வக்கீல் ரொம்ப விரக்தியா, இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணேன், ஆனா பவர் எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்ல தான் மிகப்பெரிய சிக்கலே இருக்கு. எந்த அளவுக்கு அவர் தன் மனசால உடம்ப கட்டுப்படுத்த நினைச்சாரோ, அந்த அளவுக்கு அவர் உடம்பையே முடுக்கிட்டாரு. ஒரு நிமிஷம், இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொஞ்சம் முரண்பாடாகவும் மாறுது. அப்போ தப்புகளை திருத்திக்காம எந்த முயற்சியும் செய்யாம அப்படியே விட்டுடணுமா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆமா, ஒரு செயல்ல எந்த முயற்சியும் பண்ணலன்னா எப்படி சாத்தியம்? எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும்? இங்க தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. தவறுகளை திருத்தக்கூடாது அப்படிங்கிறது இதோட அர்த்தம் இல்ல. ஆனா தவறுகளை திருத்துற விதம் மாறணும். ஓ, கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா? செல்போனோட கட்டளைகள் எப்படி உடற்கூறியல் ரீதியா வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா, இது இன்னும் நல்லா புரியும். நீங்க உங்க கையின் தசைய, அதாவது பைசெப்ஸ் தசைய ரொம்ப வலுவா இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அதே நேரத்துல அதுக்கு எதிரான தசையான ட்ரைசெப்ஸ் தசையும் இறுக்கமாயிடும். முழங்கைய மடக்குறது பைசெப்ஸோட வேலை. ஆனா முழங்கைய நேரா விரிக்கிறது ட்ரைசெப்ஸோட வேலை. ஓஹோ, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா வேலை செய்யுது. கரெக்ட். இப்ப சொல்லுங்க, நீங்க கடினமா முயற்சி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மொத்த கையின் தசைகளையும் இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எதிராகவே போராடுறீங்க இல்லையா? ஆமாமா, ரெண்டு எதிர் விசைகளும் ஒன்னையொன்னு முடக்கிடும். அதுதான் செல்போன் இப்படிதான் உங்க உடம்ப உள்ள இருந்து முடக்குது. அதனால எந்த முயற்சியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தீர்வில்ல. செல்போனோட அந்த தேவையற்ற குறுக்கீடுகளை அமைதியாக்கி செல்ஃப் 2வோட இயற்கையான அறிவாற்றலை செயல்பட அனுமதிக்கிறது தான் உண்மையான தீர்வு. ஆச்சரியமா இருக்கு. நம்மளோட சொந்த உடம்பே நமக்கு எதிரா எப்படி போராடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான மருத்துவ விளக்கம். அப்போ அந்த அளவுக்கு நம்மள முடக்கிற செல்ஃப் ஒன்னை எப்படி அமைதியாக்குறது? இதுக்கு ஆசிரியர் ஒரு அருமையான வழிய சொல்றாரு. அதுதான் தீர்ப்பு சொல்லாத விழிப்புணர்வு. அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ். அதாவது நல்லது கெட்டதுன்னு முத்திரை குத்தக்கூடாது, அப்படிதானே? கரெக்ட். ஒரு செயல இது நல்லது இது கெட்டது அப்படின்னு முத்திரை குத்தாம, அது எப்படி இருக்கோ அத அப்படியே கவனிக்க பழகணும். ஒரு செடியில ஒரு பூ மொட்டா இருக்குன்னு வச்சுப்போம். ம்ஹும். அத பார்த்து நாம இது என்ன மோசமான பூ, இதுக்கு இதழ்களே சரியா விரியல அப்படின்னு தீர்ப்பு சொல்றதில்ல. அது மலரும் ஒரு தொடக்க நிலையில இருக்கு. அந்த ப்ராசஸ்லயும் ஒரு அழகு இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். வாவ், ரொம்ப அழகான ஒப்பீடு இது. அதே போலதான் நம்ம தவறுகளையும் முதல் கட்ட முயற்சிகளையும் மோசமானது அப்படின்னு விமர்சிக்காம, அது ஒரு தொடக்க நிலை, கற்றலோட ஒரு பகுதின்னு எந்த ஒரு தீர்ப்பும் இல்லாம பார்க்க பழகணும். அந்த தீர்ப்பு சொல்ற பழக்கம்தான் செல்போனோட மிகப்பெரிய ஆயுதம்னு நினைக்கிறேன். எப்போ நாம இது மோசம் அப்படின்னு தீர்ப்பு எழுதுறோமோ அப்போதே பதற்றம் வந்துடுது. ஆமா, நிச்சயமா. இந்த பழக்கத்தை முறியடிக்க பவுன்ஸ் ஹிட் அப்படின்னு ஒரு எளிமையான பயிற்சிய ஆசிரியர் கொடுக்கறாரு. ஆமா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டென்னிஸ் விளையாடும்போது பந்து தரையில பட்டு எழும்போது உங்க மனசுக்குள்ள பவுன்ஸ் அப்படின்னும், அது உங்க ராக்கெட்ல படும்போது ஹிட் அப்படின்னு சொல்லிக்கணும். இதுதான் அந்த பயிற்சி. இத கேட்கும்போது நேயர்கள் இது என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமான பயிற்சி மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பவுன்ஸ் ஹிட் அப்படின்னு சொல்றதால என்ன பெரிய மாற்றம் வந்துட போதுன்னு தோணும். ஆனா இதுக்குள்ள பெரிய உளவியல் தந்திரம் இருக்கு. கரெக்ட். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, ஒரு குறும்புக்கார குழந்தைய அமைதியா உட்கார வைக்க நாம ஒரு கலரிங் புக்கை கொடுத்து திசை திருப்போம் இல்லையா, அது போல தான் இதுவும். ரொம்ப சூப்பரான உதாரணம். செல்ஃப் ஒன் எப்பவுமே சத்தம் போட்டுட்டு விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு குறும்புக்கார குழந்தை. அதுக்கு பவுன்ஸ் ஹிட் அப்படின்னு ஒரு சாதாரண வேலையை கொடுத்துட்டா அதோட கவனம் முழுக்க அந்த சத்தத்தின் மேலேயே திரும்பிடும். ஆமா, அந்த ஒரு சின்ன கேப்ல எந்த ஒரு பயமுறுத்தலும் இல்லாம செல்ஃப் 2 மிக சுதந்திரமா சரியா பந்து அடிச்சிடும். மிக சரியான விளக்கம். மனசு அந்த நிகழ்காலத்துல அப்படியே ஒன்றிடுது. இதே விஷயத்த பனிச்சறுக்கு, அதாவது ஸ்கீயிங் விளையாட்டிலும் எப்படி பயன்படுத்தலான்னு அவர் விளக்குறாரு. ஓ, ஸ்கீயிங்லயா? என்ன சொல்றாரு? அவர் முதல் முறையா பனிச்சறுக்கு கத்துக்க போகும்போது அங்க இருக்கிற பயிற்சியாளர் அவருக்கு பனியில எப்படி சறக்கணும், டாப் ஸ்பின்னா என்ன, அண்டர் ஸ்பின்னா என்னன்னு ரொம்ப டெக்னிக்கலா ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. இத கேட்ட உடனே செல்போன் முழிச்சுக்குமே.
ஆமா. இத கேட்ட உடனே ஆசிரியரோட செல்போன் வந்து அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி உடம்ப கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுது. உடனே ஆசிரியர் அந்த பயிற்சியாளர்ட்ட தயவு செஞ்சு எனக்கு வார்த்தைகளால விளக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்புறம் எப்படி கத்துக்கிறது? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பந்த ஹிட் பண்ணும்போது அது எந்த ஸ்பின்னுல வருதுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்பின்னுக்கும் என் உடம்போட அசைவுக்கும் உள்ள வித்தியாசத்தை என் உடம்பால உணர முடியுதா அப்படின்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு. வாவ்! அதாவது ஃபீல் பண்றது. கரெக்ட். ஒரு விஷயத்த வார்த்தைகளால பகுப்பாய்வு செஞ்சு மனப்பாடம் பண்றதை விட உடம்பு அந்த அசைவை எப்படி உணருது அப்படிங்கறத கவனிக்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வு. நேர்களே, உங்க அன்றாட வாழ்வில இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு முக்கியமான இமெயில் எழுதும்போதோ அல்லது ஒரு கஷ்டமான கணக்கு போடும்போதோ உடனே நாம சரியா செய்றோமா அப்படின்னு தீர்ப்பு எழுதாம அந்த செயல்ல மட்டும் அந்த தருணத்துல மட்டும் முழுமையா கவனம் செலுத்தினா எப்படி இருக்கும்? அது கிட்டத்தட்ட ஒரு தியான நிலை மாதிரி தான். ஆமா. சரி, பவுன்சீட் மூலியமா நாம நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறோம், செல்போனை ஏமாத்திடுறோம். ஆனா ஆட்டம் முடிஞ்ச பிறகு அல்லது தொடர்ந்து சில தவறுகள் நடந்த பிறகு நம்ம மனசு மறுபடியும் அதே பழைய தீர்ப்பு சொல்ற இடத்துக்கே வந்துருது. இது ஏன் நடக்குது? இங்க தான் இந்த உள் விளையாட்டு இன்னும் ஆழமான ஒரு தளத்துக்கு போகுது. பவுன்ஸ் ஹிட் அப்படிங்கிறது தற்காலிகமா மனச நிகழ்காலத்துல நிறுத்த உதவுற ஒரு டூல். ஆனா உள்ளுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிற இன்னொரு பெரிய மனத்தடை ஒன்னு இருக்கு. அது என்ன தடை? அதுதான் நெகட்டிவ் செல்ஃப் இமேஜஸ், அதாவது எதிர்மறை சுயபிம்பங்கள். ஒரு மனிதன் தன்னைத்தானே எப்படி அடையாளம் கண்டுக்கிறான் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஒருத்தர் டென்னிஸ் ஆடுகளத்துல தொடர்ந்து 3 ஷாட் தப்பா அடிச்சிட்டாருன்னு வச்சுப்போம். சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். அந்த 3வது தப்பு நடந்த மறுகணமே அவரோட மனசு எனக்கு பேக் ஹேண்ட் ஆடவே வராது, நான் ஒரு மோசமான பிளேயர் அப்படின்னு ஒரு நிலையான முத்திரையை தானே குத்திக்குது. ஓ, அந்த முத்திரை தான் பிரச்சனையா? ஆமா. ஆச்சரியம் என்னன்னா, ஒரு முறை அந்த முத்திரைய குத்திட்டா அப்புறம் மனசு அந்த முத்திரைய காப்பாத்திக்கவே செயல்படும். தான் ஒரு மோசமான பிளேயர் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே மனசு சில சமயம் வேணும்னே தவறுகளை செய்யும். என்னது? வேணும்னே தப்பு பண்ணுவான்? இது கேட்கறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கே. வெற்றி பெறணும், சாதிக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்புறம் ஏன் ஒரு மனிதன் தன்னைத்தானே தோற்கடிக்க நினைக்கணும்? அது ஒரு மிக ஆழமான உளவியல் உண்மை. ஏன் அப்படி செய்யுதுன்னா, செல்போன் எப்பவுமே தனக்கான பாதுகாப்பை தான் தேடுது. இது வந்து மனித அகங்காரத்தோட, அதாவது ஈகோவோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. ஈகோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு மாணவன் பரீட்சைக்கு சரியா படிக்காம போறான். அவனுக்கு படிக்க நேரமும் இருந்துச்சு, திறமையும் இருந்துச்சு. ஆனா அவன் ஏன் படிக்கல? ஏன்? ஏன்னா அவன் நல்லா படிச்சு தன் முழு திறமையும் வெளிப்படுத்தி பரீட்சை எழுதி அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிட்டா நான் முட்டாள் அப்படிங்கிற உண்மைய அவனோட ஈகோவால தாங்கிக்கவே முடியாது. ஓ மை காட். அதே சமயம் படிக்காம போய் தோத்துட்டா அவனால ரொம்ப ஈஸியா ஒரு காரணத்தை சொல்லிக்க முடியும். நான் படிக்கல, அதனாலதான் தோத்தேன். நான் படிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன் அப்படின்னு. அடா. இங்க அவன் தோல்விய தேர்ந்தெடுக்கல, தன் அகங்காரத்தை காப்பாட்டிக்க ஒரு சாக்கு போக்க தயார் பண்றான். எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? நாம பல நேரங்கள்ல எனக்கு இன்னைக்கு தலைவலி, அதனால சரியா பண்ணல, எனக்கு நேரம் இல்ல, அதனாலதான் ப்ராஜெக்ட் சுமாரா வந்திருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம தோல்விய நாமே முன்கூட்டியே நியாயப்படுத்துற தந்திரங்கள் தான். சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க சூப்பரா விளையாடி உங்களோட முழு திறனையும் காட்டி பெரிய வெற்றி அடைஞ்சிட்டா நாளைக்கு உங்க மேல உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் பல மடங்கு கூடிடும் இல்லையா? ஆமா, பிரஷர் அதிகமாயிடும். அந்த எதிர்பார்ப்பை எதிர்கொள்ளணுமே அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துரும். வெற்றி பெற்றால் வர்ற பொறுப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் நினைச்சு பயந்து செல்ஃப் ஒன்னு நமக்குள்ள ஒரு தோற்கும் விருப்பத்தை, அதாவது வில் டு லூஸ் அப்படிங்கறத ரகசியமா உருவாக்குது. ஓஹோ. அந்த அகங்காரத்தை காப்பாத்திக்க தன்னைத்தானே முடக்கிக்குது. எதிர்பார்ப்புக்கு பயந்து நம்ம மனசே நம்மள தோற்கடிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆஹா மொமெண்ட். அப்படியானா இந்த வில் டு லூஸ் அப்படிங்கறத உடைச்சிட்டு உண்மையான வில் டு வின், அதாவது வெல்ல வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை அடையிறது எப்படி? அடுத்தவனை தோற்கடிக்கிறது தான் வெற்றியா? நிச்சயமா இல்ல. உண்மையான வில் டு வின் அப்படிங்கிறது எதிரிய தோற்கடிக்கிறதோ கோப்பைய வெல்வதோ கிடையாது. அதெல்லாம் வந்து அவுட்டர் கேம். உண்மையான வெற்றி என்னன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த செல்ஃப் வான் உருவாக்குற தடைகளை, அகங்காரத்தை, பயத்தை, சுய சந்தேகத்தை உடைத்தெறிந்து உங்களோட அதிகபட்ச திறனையும் சாத்தியத்தையும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் முழுமையா வெளிப்படுத்துறது தான். வெளியுலக தோல்விக்கு பயப்படாம உங்களை நீங்க முழுமையா அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான இன்னர் கேம் வெற்றி. வாவ்! இந்த விவாதம் உண்மையிலேயே மனசுக்குள்ள பல புதிய கதவுகளை திறக்குது.
விழிப்புணர்வை அதிகமாக்கி செல்போனை அமைதியாக்கி நம்ம உடம்போட இயற்கையான அறிவாற்றலான செல்ஃப் டூவை முழுமையா நம்புறது தான் இந்த மொத்த பயணத்தோட சாரம் அப்படின்னு இப்போ தெளிவா புரியுது. கண்டிப்பா. ஆனா குழந்தை எப்படி எந்தவித அகங்காரமும் இல்லாம நடக்க கத்துக்குதோ அந்த உதாரணத்தையும் இந்த உள்விளையாட்டோட உச்சத்தையும் இணைச்சு பார்க்கும்போது இது விளையாட்டு பயிற்சியும் தாண்டி மிக ஆழமான ஒரு தத்துவ கேள்வியை நமக்குள் எழுப்புது. அது என்ன கேள்வி? ஒருவேளை நம்மளோட இறுதி இலக்கு இந்த வெளி விளையாட்டுல எதிரிய வெல்வதோ அல்லது நம்ம திறமைய உலகத்துக்கு காட்டுவதோ மட்டும் இல்லையோ, செல்போனோட சத்தங்களை அடக்கி செல்ஃப் டூ மூலமா செயலை சிறப்பா செய்யறதையும் தாண்டி மனசோட அமைதியும் முழுமையான விழிப்புணர்வையும் கொண்ட செல்ஃப் 3 அப்படிங்கிற ஒரு தூய்மையான நிலையை அடைறது தானோ? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. எந்த ஒரு பதற்றமும் இல்லாம, வெற்றியின் கழிப்போ தோல்வியின் பயமோ இல்லாம செயல்ல மட்டுமே முழுமையா ஒன்றி போற அந்த விழிப்புணர்வு நிலை, அந்த தூய்மையான இருப்பு நிலையை நோக்கிய ஒரு பயணம்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையோ அப்படின்னு தோணுது. நேயர்களே, உங்களோட அடுத்த செயலை தொடங்கும் போது இந்த ஆழமான சிந்தனையை உங்களோட எடுத்துட்டு போங்க. உங்களுக்கான பதில்களை நீங்களே தேடி பாருங்க. நிச்சயமா. நேயர்களே, இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமாங்க, இது ஒரு நல்ல முயற்சி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். ரொம்ப சரி. நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.